மலரஞ்சலி அஞ்சலி. கொள்வது எத்துணை கடினம், அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை நாங்கள் கணக்கிட முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நாங்கள் உம்மில் வாழ வேண்டும். இந்த மாலை பொழுதை எங்களுக்கு கொடுத்த இறைவனை வணங்கி அனைவரையும் வரவேற்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்ற இறை வசனத்தின்படி ஒரு ஆண்டு நடந்த விவிலிய வகுப்பின் ஆண்டு விழாவையும் 20/4/2026 முதல் 25/4/2026 வரை நடைபெற்ற விடுமுறை விவிலிய வகுப்புக்கு கலந்து கொண்டு இன்று நிறைவு விழா காணும் குழந்தைகளின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராய் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது டிஎம்ஏ சகோதரி ஹெலன் மேரி அவர்களையும் அருட்சகோதரி சகாயராணி அவர்களையும் இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்தின் காரணர் நமது பங்கு தந்தை அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். 5 நாட்களும் விடுமுறை விவிலிய வகுப்பிற்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி சிறப்பித்த பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கிறோம். விடுமுறை விவிலிய வகுப்பு சீரும் சிறப்புமாக நடைபெறவும் பங்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பங்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விடுமுறை விவிலிய வகுப்பிற்கு உற்சாகமுடன் ஊக்கத்துடனும் செயல்பட்ட எங்கள் அன்பு குழந்தை செல்வங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வந்தோரை வரவேற்ற ஆசிரியை ஜெமிலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று ஆண்டவரை போற்றி புகழ வருகின்றனர் எமது மாணவிகள்.
வழியே எங்கள் குழந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த மாலை பொழுதிலே இயற்கையின் அழகை சித்தரிக்கும் வண்ணம் தாவீதை போல் நடனமாடி நம் ஆண்டவரை துதிக்க வருகின்றனர். வரவேற்பு நடனம்.
காண்டேன் இயற்கையின் அழகினில் உன்னை காண்டேன் உன்னை காண்டேன் உன்னை காண்டேன். இயற்கையின் அழகை வர்ணித்து நம் முன்பு அபிநயத்தோடு அருமையாக ஆடிய குழந்தைகளுக்கு நன்றிகள். நெருக்கடி வேளையில் ஆண்டவரின் வார்த்தை எவ்வாறு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை கூற வருகின்றனர் எமது மழலைகள். மழலை மொழியிலே இறைவார்த்தையை கூறிய எமது குழந்தைகளுக்கு எங்கள் நன்றிகள். கடவுளால் அருளப்படும் கொடையாகிய ஞானத்தை சாலமோன் எவ்வாறு பெற்றார் என்பதை நாடக வடிவில் எடுத்து கூற வருகின்றனர் எமது மாணவர்கள். சாலமோனின் ஞானம். தாவீதின் மகன் சாலமோன் அரசனாக நியமிக்கப்பட்டார். ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றுதல். காட்சி 1. நான் சிறுபிள்ளை, உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாரும். நீயோ நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளின் அழிவையோ கேட்காமல் ஞானத்தை கேட்கிறாய். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானத்தையும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தையுமே உனக்கு தருகிறேன். காட்சி 2. அரசி வாழ்க, அரசி வாழ்க, உம் ஆட்சி வாழ்க, உமது அரசின் புகழ் ஓங்குக. நீர் வந்த செய்தி என்ன? இஸ்ரேல் நாட்டில் சாலமோன் என்னும் அரசன் இருக்கிறார். அவர் நீதி தவறாமல் ஆட்சி செய்கின்றார். அவரின் தீர்ப்புகள் ஞானம் மிகுந்ததாகவும் அறிவுமிக்கதாகவும் உள்ளது. அவரை போல் ஆட்சி செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. அப்படியா? அவரை நான் பார்க்க வேண்டும். அவரது நீதி தீர்ப்பை சோதிக்க வேண்டும். காட்சி 3. சாலமோனின் அரண்மனைக்கு சேபா நாட்டு அரசி வருகை. அரசே வாழ்க, அரசே வாழ்க, அரசே வாழ்க, உமது ஆட்சி வாழ்க. உம்மை காண சேபா நாட்டு அரசி வந்திருக்கிறார். நல்லது, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். உமது ஆட்சியையும் நீதி தீர்ப்பையும் காண வந்தேன். அரசே, ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு இரு பெண்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அவர்களை வரச் சொல்லுங்கள். அரசே, எனக்கு குழந்தை பிறந்த சில நாட்களுக்கு பிறகு அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவளுடைய குழந்தை இறந்து விட்டது. என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அவளுடையது என்கின்றாள். இல்லை அரசே, அவளோட குழந்தை தான் இறந்து விட்டது. இது என்னுடையது. இல்லை அரசே, அதுதான் என்னுடைய குழந்தை. அரசர் யோசித்தல். காவலனே, இங்கே வா. காவலனே, ஒரு வாளை எடுத்து வா. அரசே, இதோ வாள். இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள். வேண்டாம் அரசே, என் குழந்தையை வெட்ட வேண்டாம். அது உயிருடன் இருந்தால் போதும். தயவு செய்து குழந்தையை வெட்ட வேண்டாம். இல்லை இல்லை, எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். சரிபாதியாக வெட்டுங்கள். குழந்தை உயிருடன் இருக்க வேண்டும் என்று விரும்பிய இவளே குழந்தையின் தாய். அவளிடமே குழந்தையை கொடுங்கள். அரசே, உமது நீதி தீர்ப்பு அற்புதம். நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து நேரில் காணும் வரை இச்செய்தியை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ள பாதியை கூட அவர்கள் என்னிடம் சொல்லவில்லை. உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் அறிவும் மிகுதியாக இருக்கிறது. உமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த கடவுளின் புகழ் ஓங்க. உமது ஆட்சி வளர்க. ஆண்டவருக்கே புகழ்.
நன்றி, மகிமை அனைத்துமே. நாம் கடவுளிடமிருந்து எதை கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த எம் மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கடவுள் நம்மை எவ்வாறு பார்க்கிறார், நிறத்தையா, உருவத்தையா, உள்ளத்தையா என்பதை தங்கள் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்த வருகிறார்கள் எம் மழலையர். நீ கருப்பாகிருந்துட்டா கருவாய என்பாங்க, நீ வெள்ளையாயிருந்துட்டா வெள்ளக்கார என்பாங்க, நீ ஒல்லியாயிருந்துட்டா ஓமக்குச்சி என்பாங்க, நீ குண்டாயிருந்துட்டா தக்காளி என்பாங்க, நீ கருப்பாயிருந்துட்டா கருவாய என்பாங்க, நீ வெள்ளையாயிருந்துட்டா வெள்ளக்கார என்பாங்க, நீ ஒல்லியாயிருந்துட்டா ஓமக்குச்சி என்பாங்க, நீ குண்டாயிருந்துட்டா குண்டு தக்காளி என்பாங்க. நீ அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் பார்க்கின்றார். நீ அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் பார்க்கின்றார். நம் ஆண்டவர் பார்க்கின்றார். நம் ஆண்டவர் பார்க்கின்றார். கடவுள் உள்ளத்தை தான் பார்க்கிறார் என்பதை தம் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்திய எம் மழலையருக்கு எங்கள் நன்றிகள். கடவுளுடைய பார்வையில் பேர் பெற்றவர்கள் யார் யார் என்பதை இறைவார்த்தை மூலம் எடுத்து கூற வருகின்றனர் எம் மாணவர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3 - 10 வரை. ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு உரியது. துயரோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு உரியது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எவ்வாறு வாழ்ந்தால் விண்ணரசை அடைய முடியும் என்று கூறிய எம் மாணவர்களுக்கு நன்றிகள். 2025-26ஆம் ஆண்டின் மறைக்கல்வி வகுப்பில் நடைபெற்ற ஒவ்வொன்றையும் வாசித்தளிக்க வருகிறார் ஆசிரியை டெய்சி அவர்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். வார்த்தைகள் இல்லாத வடிவம், அளவுகோல் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம் நம்முடைய ஆண்டவரின் அருள் பார்வை. இறையேசுவின் நாமத்தில் வாழ்த்தி புனித மகதலா மரியா ஆலயம் காரைமடை மறைக்கல்வி ஆண்டு 2025-26ற்கான ஆண்டறிக்கையை துவங்குகின்றேன். 2025ஆம் ஆண்டு 120 குழந்தைகளுடன் மறைக்கல்வி துவங்கப்பட்டது. நமது பங்கு தந்தை தலைமையில் அருட்சகோதரிகள் 5 ஆசிரியர்கள் செயல்பட்டனர். மறைக்கல்வியில் 8/6/25 முதல் அன்று சிறப்பு திருப்பலியுடன் மறைக்கல்வி தொடங்கப்பட்டது. சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி என்ற பாடலை பாடி பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகளுக்கு வாழ்த்து பாடி பரிசு வழங்கப்பட்டது. பின்பு அவர்கள் வகுப்பில் பாடங்கள் எடுக்கப்பட்டது. கடவுளின் படைப்பு, ஆதாம் ஏவாள், ஆபேலும் காயேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா,
யோசேப்பு, மோசே, யோசுவா, நீதி தலைவர்கள், ரூத், யூதித், தெபோரா, தாவீது, சிமியோன், சாலமோன், தானியேல் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எல்கேஜி முதல் 3 வரை தனியாகவும் 4 முதல் 7 வரையும் 8 முதல் 12 வரை தனித்தனியாக வகுப்புகளாக பிரித்து பாடங்கள் எடுக்கப்பட்டது. 15/6/2025 அன்று 10 மணி நேர ஆராதனையில் முதல் 1 மணி நேர ஆராதனை குழந்தைகளால் சிறப்பாக நடத்தப்பட்டது. 29/6/2025 அன்று ஒரு நாள் விவிலிய ஆசிரியர் கருத்தரங்கில் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். 8/9/25 அன்று திருப்பலியில் மறையுரைக்கு பின்பு மாதாவின் புதுமைகள் நாடக வடிவில் நடித்து காட்டினார்கள். 25/10/25 அன்று மனப்பாட போட்டி, கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு 26/10/25 அன்று திருப்பலிக்கு பின்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. 20/4/2026 முதல் 25/4/2026 வரை விடுமுறை விவிலிய வகுப்பு நடைபெற்றது. இதை கடுகு விதை சென்னை குழுவினரால் 2 நாள் வகுப்பாகவும் மற்ற நாட்கள் அரை நாள் வகுப்பாகவும் நடைபெற்றது. இதில் கடவுளின் இதயம், உடைந்த இதயம், கீழ்ப்படிதல் இல்லாத இதயம், யோபுவின் கதை, தூய ஆவியின் கணைகள், காதுகள் பற்றியும் விளையாட்டுகள் மற்றும் நடனங்கள் மூலமும் ஜெபம், கீழ்ப்படிதல், ஒழுக்கம் போன்ற தலைப்புகளிலும் வகுப்புகள் நடைபெற்றது. 26/4/2026 இன்று அனைத்து நாட்களும் வருகை தந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் விழாவாகும். நடனம், பாடல், மனப்பாடம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று சிறப்பாக நிறைவேறுகிறது. நன்றி. நாள் 26/4/2026, இடம் காரமடை. இப்படிக்கு பங்கு தந்தை அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள். மறைக்கல்வி வகுப்பில் நடைபெற்ற ஒவ்வொன்றையும் வாசித்தளித்த ஆசிரியை டெய்சி அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். கடவுளுடைய பாசம் தேடி பயணம் செய்ய இருக்கும் குழந்தைகளோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. நீ இருக்க மனது தெளியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தன்னை அழிச்சு வாழ்வு தந்தா பூமி செழிக்குமே. அத தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே, சக்தி வேணுமே ஐயா, சக்தி வேணுமே. தொடர நினைக்கிறோம், உறுதி தாருமே. உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே.
இருக்கிறார் என்பதை நடனம் மூலம் வெளிப்படுத்திய குழந்தைகளுக்கு எங்கள் நன்றிகள். இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்க சிறப்பு விருந்தினராகிய அருட்சகோதரி ஹெலன் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இறை பிரசனத்தில் கூடியிருக்கும் அருள் தந்தை பங்கு தந்தை அவர்களையும் மற்றும் அருட்சகோதரி மற்றும் இறை மக்கள் அனைவரையும் இவ்விழாவின் கதாநாயகன் கதாநாயகிகள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். குழந்தைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் பாதி தூங்குன மாதிரி இருக்குது. டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? பதில் காணமே. 5 நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? விளையாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? யாரெல்லாம் விளையாடுனீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். எல்லோரும் விளையாடுனீங்களா? யாரெல்லாம் டான்ஸ் ஆடினீங்க? டான்ஸ் ஆடினவங்களாம் வெரி குட். எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க பார்ப்போம். யாரெல்லாம் பைபிள் வசனம் கற்றுக்கிட்டீங்க? நீங்களாம் கற்றுக்கலையா? வெரி குட், சூப்பர். எல்லோரும் கைதட்டு நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைங்க இங்கே கற்றுக்கிட்ட இந்த பைபிள் வசனம், இந்த விளையாட்டு, இந்த பாட்டு என்னென்ன கற்றுக்கிட்டாங்களோ இந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளில் பிரதரும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கற்றுக் கொடுத்தது இந்த குழந்தைங்க இங்கே மட்டும் இல்லாமல் வீடுகளில் நம்மளும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு தான் வரோம். வீட்டுக்கு வந்த உடனே எல்லோரும் உட்காந்து நான் எவ்வளோ டயர்டில் வரேன், நான் எப்படி இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம பிள்ளை ஞானத்துலேயும் அறிவிலையும் வளரணும் அப்படின்னு சொன்னால் பெற்றவங்க நம்ம தான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு 50 மினிட்ஸ் வந்து கதைகள், மற்ற கதைகள்லாம் சொல்லி கொடுக்காம இந்த செல்லை கொடுத்து இந்தப்பா அதில் கேம் விளையாடு, இதில் இது விளையாடு, இந்த நாடகத்தை பாரு, இந்த பாட்டை கேளு, இந்த பாட்டில் ஆடுற மாதிரி நீனும் ஆடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு இறை வசனத்துலேயும் நல்ல ஞானத்துலேயும் நல்ல பைபிள் கதைகள் எவ்வளவோ வருது. இப்போல்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய யூடியூப்பில் நிறைய போடுறாங்க. அந்த மாதிரி உள்ள கதைகளை ஸ்டோரிகளை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க சின்னதுலேயும் ஞானத்துலேயும் அறிவிலையும் வளருவாங்க. அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு கதை, இது பெரியவங்களுக்கு சரியா. ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்துச்சு. குரங்குக்கு வந்து ரொம்ப பசி, எப்படியாவது எதையாவது பறித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு என்ன பண்ணுது, அப்படி எந்த மரத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தையாக தேடி போகுது. அப்போ தேடி போகிறப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு நல்ல பழம், ஒரு மாம்பழம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமா? என்ன தெரியாதா? மாம்பழம் சாப்பிட்டதே இல்லையா? இனிப்பாக இருக்குமா? அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மாம்பழத்தை எப்படியாவது பறித்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிட போகிற நேரத்தில் கரெக்டாக குரங்குடைய ஃப்ரெண்டு முயல் ஒன்று வருது. முயல் வந்து குரங்கிட்ட சொல்லுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு எப்படியாவது இந்த மாம்பழத்தை கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முயல் கேட்குது. உடனே குரங்கு சொல்லுது, எனக்கும் பசிக்குது உனக்கும் பசிக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 2ஆக கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணுது, அதை 2ஆக கட் பண்ணி 2 ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சரிங்களா? இந்த கதை மூலமாக நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம், நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்க பொருளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது கற்றுக்குறோம். ஓகேவா? நீங்கள் குட்டீஸ், நீங்கள் உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்களா? எத்தனை பேர் பென்சில் இல்லாமல் வருவாங்க, ரப்பர் இல்லாமல் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இல்லை தூங்கிட்டீங்களோ? கதை நல்லா இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற பழக்கத்தை வந்து நம்ம கற்றுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. இப்போல்லாம் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை நிறைய பேருக்கு இல்லாமலே போயிடுச்சு. நம்ம பிள்ளை உட்காந்து சாப்பிடும், பக்கத்தில் நீங்களே பேரண்ட்ஸ் தான் கொடுப்பீங்க, அந்த பிள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம், பக்கத்தில் அந்த குழந்தை இன்னொரு குழந்தை அழுதுட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்க தாய் வந்து சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு தெரியும், நம்மளும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்றது. அதனால் இந்த மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே பெற்றவங்க நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பெற்ற தாய்மார்கள் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாருக்குமே சொல்கிறேன், பெரியவங்களாக இருக்கிற நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் கற்றுக்கும். டெய்லி வீட்டில் பெரியவங்க வந்து இறைவசனத்தை வாசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் வாசிக்கும். நம்ம அம்மா உட்காந்து பைபிள் படிக்கிறாங்க, நம்ம அம்மா என்ன படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதே நீங்கள் செல்லில் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள், உங்கள் குழந்தை ஓடி வந்து அதை வந்து எட்டி பார்க்குதா பார்க்கலையா? நீங்கள் பெரியவங்கெல்லாம் முழிக்கிறது பார்த்தா நான் என்னமோ நடக்காத சொல்கிற மாதிரி இருக்குது.
சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதை நம்ம குழந்தைங்க பண்ணுது. அதனால் வீட்டில் வந்து விவிலியம் படிக்கிறத நீங்கள் ஒரு வழக்கமாக வரைமுறையாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் அதே கற்றுக்குவாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்து வீடுகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத செஞ்சீங்கன்னா அதே தான் நம்ம குழந்தையும் அடுத்தவங்களுக்கு செய்யும். அதனால் இந்த இது மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தையும் வளரும். குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம், குழந்தைங்க நல்லதே கற்றுக்கும். உண்மையிலே இந்த விபிஎஸ் கிளாஸ் மூலமாக டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பிள்ளைங்களாக இருக்காங்க கிளாஸில். உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இந்த 5 நாளும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இனி வருகின்ற நாட்களும் இதை விட இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராம் சூப்பராக பண்ணீங்க. எல்லாருமே ஜோர கைத்தட்ட நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். அதனால் இனி வருகின்ற நாட்களில் நல்லா படிக்கணும். பைபிள் படிங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ கிளாஸில் அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ அதை மேலும் மேலும் வளர்த்துக்குங்க. உங்கள் வாய்ப்பு கொடுத்த நம் தந்தை அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிறப்பு கருத்துக்களை அழகாகவும் குழந்தைகள் எப்படி இறைவார்த்தையை கதையின் மூலம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை எடுத்து கூறிய அருட்சகோதரி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஆண்டவரை இறைவார்த்தையின் மூலம் ஆர்ப்பரித்து வாழ்த்து வருகின்றனர் எமது குழந்தைகள். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் வாவன்னு கூப்பிட்டாலும், டிவி மொபைல் வாவன்னு கூப்பிட்டாலும், உலகம் எல்லாம் வாவான்னு கூப்பிட்டாலும் எனக்கு இயேசு மட்டும்தான் ஃபர்ஸ்ட். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் வாவன்னு கூப்பிட்டாலும், டிவி மொபைல் வாவன்னு கூப்பிட்டாலும், உலகம் எல்லாம் வாவான்னு கூப்பிட்டாலும் எனக்கு இயேசு மட்டும்தான் ஃபர்ஸ்ட். பணம் புகழ் பெரிய பேராதெல்லாம் செகண்டு, என் வாழ்க்கை ஸ்டேரிங் வீலுக்கு இயேசு தான் டிரைவர். பணம் புகழ் பெரிய பேராதெல்லாம் செகண்டு, என் வாழ்க்கை ஸ்டேரிங் வீலுக்கு இயேசு தான் டிரைவர். இயேசு தான் டிரைவர். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் வாவன்னு கூப்பிட்டாலும், டிவி மொபைல் வாவன்னு கூப்பிட்டாலும், உலகம் எல்லாம் வாவான்னு கூப்பிட்டாலும்
எனக்கு இயேசு மட்டும்தான் ஃபர்ஸ்ட். சாக்லேட் ஐஸ்கிரீம் அவனு கூப்பிட்டாலும், டிவி மொபைல் வாவனு கூப்பிட்டாலும், உலகம் எல்லாம் வாவனு கூப்பிட்டாலும், எனக்கு இயேசு மட்டும்தான் ஃபர்ஸ்ட். பணம் புகழ் பெரிய பேராதெல்லாம் செகண்டு, என் வாழ்க்கை ஸ்டேரிங் வீலுக்கு இயேசுதான் டிரைவர். பணம் புகழ் பெரிய பேராதெல்லாம் செகண்டு, என் வாழ்க்கை ஸ்டேரிங் வீலுக்கு இயேசுதான் டிரைவர். இயேசுதான் டிரைவர். சாக்லேட் ஐஸ்கிரீமை விட ஆண்டவரை தான் எங்களுக்கு பிடிக்கும் என்று நடனமாடிய எமது குழந்தைகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். 2025-26 ஆண்டிற்கான விவிலிய வகுப்புகளில் தவறாமல் விவிலியம் எடுத்து வந்தவர்களுக்கும் விவிலிய தேர்வில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் பரிசுகளை வழங்குதல். ஒரு ஆண்டு முழுவதும் தவறாமல் விவிலியம் எடுத்து வந்த நம் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க நம் சிறப்பு விருந்தினர் அருட்சகோதரி ஹெலன் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அமலி, மேரியோ ஆண்டோ, ஆண்ட்ரோ ஜெரித், ஸ்டெஃபினா ஜாய்ஸ், ஜெனிஷா, ஃப்ரெடினன், நோவா த்ரிஸ்டன், ரெனிஷா, ஹேசல், மெர்ஷியா, சபிதா, கனிஷ்கா, விவியானா, கால்சன், ஷெரில் மார்டின். பரிசுகளை வழங்கிய அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றி. விவிலிய தேர்வில் பரிசுகளை வென்ற நம் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க நம் பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். LKG to 3rd standard, first prize Minita Anto. Second prize Ivania Henrita. Third prize Dev Ignatius, Vivega, Iman Raj. Fourth to 8th standard prize winners. First prize Amali Cinderella, Mario Anto. Second prize Hazel. Third prize Renisha. Eighth to 12th standard prize winners. First prize Cheryl Martin. Second prize Melisha. பரிசுகளை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. கடந்த வாரம் முழுவதும் நடைபெற்ற விவிலிய விடுமுறை பள்ளியில் பங்கேற்ற நம் குழந்தைகளுக்கு பரிசளிக்க அருட்சகோதரி சகாயராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விஜேஷ், ஆலன் கிரிஷ், சுமித்ரா,
ரியா, கேர்லின் ரியா. விஜய் ரோஹித். சுமித். ஜெஃப்ரின். ஜெஃப்ரினா. ஜோனா. ஹெர்லினா. ஆதினி ஜோஷல். சியோனா ஜாய்ஸ். தேவா அருண். விவேகா. நிவின். மரிய வென்சா. வினோனா கேத்ரின். இவானியா ஹென்ரிதா. இமான் ராஜ். தேவ் இக்னேஷியஸ். மினிட்டா ஆண்டோ. தனுஷ். நவுனா. ஜெனிஷா. ஸ்டெஃபினா ஜாய்ஸ். நோவா த்ரிஸ்டன். ஆண்ட்ரோ ஜெரித். பரிசுகளை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றி. பரிசுகளை வழங்க அருட்சகோதரி ஹெலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரிக்சன். பின்டோ. ஃபெர்டினன். தேவ ஜெரோம். மேரியோ ஆண்டோ. நத்தானியல். நிக்சன். நைஜல். அஸ்வின். சாம் ஜோஷ்வா. கனிஷ்கா. சபிதா. ஹேசல். ஆக்னஸ் வென்லா. மோக்ஷிதா. அமலி சிண்ட்ரலா.
ஏடன், நிவின் ஜே, ஜெனிட்டா, ஜோஷ்வினா கேத்ரின், அனீஸ் எஸ்தாக், ரேமன், கிருஷ்மா, பிரியங்கா, ரெனிஷா, கிறிஸ்பினா, கவின் சார்லஸ், பரிசுகளை வழங்கிய அருட்சகோதரி அவர்களுக்கு நன்றி. நமக்கு அனைத்து வகையிலும் ஊக்கமளித்து உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பாசமிகு பங்கு தந்தையவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய அருட்சகோதரி ஹெலன் அவர்களே, அருட்சகோதரி சகாயராணி அவர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஹலோ, காட் இஸ் குட் ஆல் த டைம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம். இந்த விபிஎஸ் வகுப்பானது சிறப்பாக நடைபெற, அதோடு இந்த மறைக்கல்வி வகுப்புகள் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த எல்லா வகையும் நமக்கு அருள் புரிந்த முதலாவது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அடுத்ததாக இந்த வகுப்புகளை நமக்கு சிறப்பாக எடுக்கின்ற ஆசிரியர்கள், சகோதரி டெய்சி, ஜெனிஃபர், ரெஜினா, ஜெமீலா, வயலட், அவங்க 5 பேரும் சிறப்பாக இந்த வகுப்புகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். இந்த பங்களை பொறுப்பெடுத்த நாளிலே யார் கேட்டிசம் எடுப்பாங்கன்னு டீச்சர்ஸ் தேடிட்டு இருந்தால் யாரும் ஒரு சில வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் யார் எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்த பொழுது இவங்க வாலண்டியராக இந்த விபிஎஸ் டைமில் வந்து சேர்ந்தாங்க. அது முதல் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சிறப்பாக மறைக்கல்வியும் அதோடு இந்த விபிஎஸ் வகுப்புகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உளமாற பாராட்டுகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். அடுத்ததாக இந்த குட்டீஸ்களெல்லாம் சிஸ்டர் சொன்ன மாதிரி குட்டீஸ்களை வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பெரிய பிள்ளைகளை கூட நம்ம கவனிச்சிடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்கள பார்க்கணும் இல்லையா? அப்படிங்கிறது பெற்றோர் நீங்கள் விட்டுட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு ஜாலி. ஆனால் அவங்களுக்கு அது வழி நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க பக்குவமாக எல்லா குழந்தைகளையும் சிறப்பாக தன்னுடைய குழந்தைகளைப் போல் அவர்கள் பாதுகாத்து எல்லா வகையிலும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை உற்சாகமூட்டி அவர்களுக்கு நல்ல நடனம் மற்ற பைபிள் வசனங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல ஆன்மீக வழியிலே நடத்த உதவி செய்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை பாராட்டுகின்றேன். அதுபோல் இந்த குழந்தைகளை எல்லாம் இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜோரா அவங்களுக்கு கைத்தட்டுவோம். ஏனென்றால் குழந்தை ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அக்கறை எடுக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய அந்த நல்ல உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். அதுபோல் இந்த நாளிலே நமக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த
உங்களுடைய இந்த ஆடியோ சிஸ்டம் சரியாக நடக்க உதவி செய்த திருவாளர் ஜோசப் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும், இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜெய்சிங் ராஜன் அவர்களுக்கும், இந்த ஒரு வாரம் முழுதும் நமக்கு ஸ்நாக்ஸ் வழங்கிய திரு டோனி ஹெர்மன் அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் பல வகைகளில் நமக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளை மறைக்கல் வகுப்புக்கு அனுப்பி வையுங்கள். எனக்காகவோ டீச்சர்ஸ்க்காகவோ அல்ல. நீங்கள் அனுப்பி வைக்கிறது உங்களுடைய குழந்தையினுடைய நலனுக்காக. நீங்கள் அனுப்பி வைக்கிறதுனால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை இல்லையா? அதில் முழு பயன் அடைவது நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் தான். அதை மனதில் கொண்டு தவறாமல் இனி வரும் நாட்களிலும் அந்த குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்புக்கும் பிபிஎஸ் வகுப்பிற்கும் அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு எப்படி செய்யணும்னு எங்களுக்கு வழிகாட்டிய பங்கு தந்தைக்கு நாங்கள் ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்க விரும்புகிறோம். இந்த விபிஎஸ் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறும் நேரம். நானிலம் போற்றும் நல்லோருக்கும் நன்றி சொல்வது நம் கடமை. இந்த வகையில் இன்றைய விழா சிறப்பாக வழியாக ஒளியாக அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகிய இந்த நாள் எங்களை ஆளும் இறைவா உமக்கு நாவினுக்கே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி எங்களுக்கு இனிமையான கருத்துக்களை கூறிய சிறப்பு விருந்தினராகிய சிஸ்டர் ஹெலன் மேரி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை இனித்தே முடிக்கும் சிந்தனையாளர், இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் போல மறைக்கல்வி குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாகும், எங்களுக்கு நல்ல ஆலோசனையாளராகும், உழைப்பின் தேனியாக சிறப்புடன் செயல்படும் எங்கள் பங்கு தந்தைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு அனைத்து வகையிலும் உழைப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கும் அருட்சகோதரிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பசுமை மாறா பாச பறவைகளாகிய குழந்தைகளை மறைக்கல்வியில் சிறந்து விலக தாங்கள் உடன் உழைப்பையும் அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு தரும் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனமழகு, நீருக்கு மீன் அழகு, எங்களுக்கு குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோரும் தான் அழகு. அனைத்திலும் சிறப்பாக செயல்பட குழந்தை செல்வங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். விபிஎஸ் நாட்களில் எல்லா வகையிலும் உடன் உழைப்பை தந்த நமது உபதேசியார் ஆண்டனி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற வார்த்தையின்படி குழந்தைகளுக்கு பாடல் பயிற்சி கொடுத்து இசைக்கருவிகளை மீட்ட லீமா மற்றும் வின்சென்ட் அண்ணா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி புரிந்த லீமா, பிரின்சி, இவாஞ்சலின், லிவி, சிசிலியக்கா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒளி அமைத்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்த ஆக்னஸ் மற்றும் ஜோசப் அண்ணா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நமது குழந்தைகள் அழகாக படம் பிடித்து அற்புதமாக காட்டும் ஜெய்சிங் அண்ணா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வகுப்பு நடத்திய டீச்சர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. கொத்து கொத்து கோழி கொத்து
வச்சாண்டப்பா வாரி கொண்டு ஆட்டுக்குட்டிய கண்டிகளா கண்டோம் உள்ளுக்குள்ளே கொத்து கொத்து கோழி கொத்து வச்சாண்டப்பா வாரி கொண்டு ஆட்டுக்குட்டிய கண்டிகளா கண்டோம் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ள ஆட்டு மேய்க்க போனவதானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 காட்டுக்குள்ள ஆட்ட மேய்க்க போனவதானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 அச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா அச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா காட்டுக்குள்ள ஆட்ட மேய்க்க போனவதானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 காட்டுக்குள்ள ஆட்ட மேய்க்க போனவதானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 அச்சோ அவரக்கா அசுக்கு புசுக்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா அச்சோ அவரக்கா அசுக்கு புசுக்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா வாயை மூடுங்க நானே ஆட்டுக்குட்டியை காணும் கவலைப்பட்டு இருக்கேன் அக்கா ஏன்க்கா இப்படி கவலை பண்றீங்க உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்கு 100 ஆட்டுல உங்களுக்கு எத்தனை ஆடு காணாம போச்சு 1 அடைச்சி ஒன்னே தானே காணாம போச்சு மீதி 99 இருக்குல்ல அதை வச்சுக்கங்களேன் என்னதான் தம்பி இப்படி சொல்லிட்ட நீயும் நானும் காணா போனப்ப உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஏசப்பா நம்மளை தேடாம போயிருந்தா நம்ம வீணா போயிருப்போம் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார்ல நான் ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்க போறேன் அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கிடைச்சிருச்சா அச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கிடைச்சு போச்சா காட்டுக்குள்ள ஆட்ட மேய்க்க போனவனானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 காட்டுக்குள்ள ஆட்ட மேய்க்க போனவனானே காணா போச்சு ஆட்டுக்குட்டி 100ல 1 அச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கிடைச்சு போச்சா அச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கிடைச்சு போச்சா கொத்து கொத்து கோழி கொத்து வச்சாண்டப்பா வாரி கொட்டு ஆட்டுக்குட்டிய கண்டிங்களா கண்டோ முழுக்குள்ளே கொத்து கொத்து கோழி கொத்து வச்சாண்டப்பா வாரி கொட்டு ஆட்டுக்குட்டிய கண்டிங்களா கண்டோ முழுக்குள்ளே இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவா பிடிச்சுக்கோ இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவா பிடிச்சுக்கோ இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத பிடிச்சுக்கோ இயேசுவா பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ
3 3 6 இயேசு நம்ம ஸ்டார் 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார் 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார் 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு பிடிச்சுக்கோ இயேசுவா பிடிச்சுக்கோ 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 யாரு நம்ம ஜீசஸ் தானே சூப்பர் ஜோரு சன்ன படைச்சவர் உன்ன படைச்சவர் பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர் சன்ன படைச்சவர் உன்ன படைச்சவர்பா பாவத்திலே விழுந்த நம்மை மீட்டெடுத்தவர் வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணுவார் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார் வாழ்க்கையத்தான் கரெக்ட் பண்ணுவார் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக்குவார் டிங்கிரி டிங்கிரி டாடா டிங்கிரி டிங்கிரி டாடா டிங்கிரி 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 டிங் டிங் டாடா தன்னனனனனனாடா தன்னனனனனனாடா தன்னனனனன தன்னனனனன தன்னனாடா Foye baba Kululu
கூட ரொம்ப பிடிக்கும். குச்சி மிட்டாய் கரும்பு சாறு எனக்கு பிடிக்கும். குச்சி மிட்டாய் கரும்பு சாறு எனக்கு பிடிக்கும். இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும். தில்லாலாலே லாலே தில்லாலாலே தில்லாலாலே லாலே தில்லாலாலே தில்லாலாலே லாலே தில்லாலாலே தில்லாலாலே லாலே தில்லாலாலே. கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடிக்க எனக்கு பிடிக்கும். கில்லி கோலி விளையாட எனக்கு பிடிக்கும். கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடிக்க எனக்கு பிடிக்கும். கில்லி கோலி விளையாட எனக்கு பிடிக்கும். கொலை கொள்ளையா முந்திரிக்காய் எனக்கு பிடிக்கும். கொலை கொள்ளையா முந்திரிக்காய் எனக்கு பிடிக்கும். இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும். தில்லாலாலே லாலே தில்லாலாலே தில்லா. நீ கருப்பாகிருந்துட்டா கருவாய என்பாங்க. நீ வெள்ளையாயிருந்துட்டா வெள்ளக்கார என்பாங்க. நீ ஒல்லியாயிருந்துட்டா ஓமக்குச்சி என்பாங்க. நீ குண்டாயிருந்துட்டா தக்காளி என்பாங்க. நீ கருப்பாயிருந்துட்டா கருவாய என்பாங்க. நீ வெள்ளையாயிருந்துட்டா வெள்ளக்கார என்பாங்க. நீ ஒல்லியாயிருந்துட்டா ஓமக்குச்சி என்பாங்க. நீ குண்டாயிருந்துட்டா குண்டு தக்காளி என்பாங்க. நீ அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் பார்க்கின்றார். நீ அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை அதிசயமாக அற்புதமாக ஆண்டவர் பார்க்கின்றார். நம் ஆண்டவர் பார்க்கின்றார். நம் ஆண்டவர் பார்க்கின்றார்.